வணக்கங்க. யார் நீ? டாபிங்கிற அடிமை. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இப்ப இருக்கிற சூழ்நிலையில உன்ன மாதிரி ஒரு அடிமை என் ரூம்ல வச்சுக்கிறது பிரச்சனை. ஓ தெரியும், டாபிக்கு அது தெரியும். நான் இங்க வந்தது வேற விஷயமா. அது கஷ்டமா இருக்கு சார். எப்படி சொல்றதுன்னே தெரியல. முதல்ல உட்கார. உட்கார்றத உட்கார்றத என்ன மன்னிச்சிரு. நான் ஏதோ தப்பா சொல்லிருந்தேனா? என்னது தப்பா? டாபிக்கு உங்க நல்ல மனசு தெரியும் சார். ஆனா இதுவரைக்கும் எந்த மந்திரவாதியும் சரி சமமா உட்கார சொன்னதில்லை. நீ அப்ப நல்ல மந்திரவாதிகளை சந்திக்கல? இல்ல, சந்திக்கல. சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. ஓ, அது ஒண்ணு இல்ல, அது எலி. ஒன்னும் ஆகலையே. டாபி தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்க சார். என் குடும்பத்தை பத்தி நானே தப்பா சொல்லிட்டேன் சார். குடும்பமா? நான் சேவை செய்யற மந்திரவாதி குடும்பம் சார். அந்த குடும்பத்துக்கு சேவை செய்யறதான் டாபியோட கடமை. நான் இங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா டாபி இங்க வந்தாகணும். ஹாரி பாட்டருக்கு டாபி பாதுகாப்பு கொடுத்து எச்சரிக்கை பண்ணி ஆகணும். ஹாரி பாட்டர் மாய மந்திர வித்தைகளை சொல்லிக் கொடுக்கிற ஹாக்வர்ட் ஸ்கூலுக்கு இந்த வருஷம் போக கூடாது. அங்க ஆபத்து இருக்கு. எதிர்பார்க்காத பல பயங்கரங்கள் அங்க நடக்க போகுது. என்ன பயங்கரங்கள்? யார் பண்ண பாக்குறாங்க? சரி, எனக்கு புரியுது. உன்னால சொல்ல முடியாதுதான். அப்ப அவங்க அந்த கொகை கிட்ட வந்த போது என்கிட்ட கொடு. சத்தம் போட இங்க நீ சத்தம் போட்டு என்ன கலட்டா பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்து நல்ல ஜோக் சொல்லிக்கிட்டு இருந்த போது பாதியில நீ அதை கெடுத்துட்ட. சாரி. திரும்பவும் சத்தம் வந்தது, அப்புறம் ஏன் பிறந்தோம் நீ வருத்தப்படுவ. கதவை மூடு. சரி, நான் ஏன் ஸ்கூலுக்கு போகணும் புரியுதா? என் இடம் இது கிடையாது. நான் இருக்க வேண்டிய இடம் ஹாக்வர்ட்ஸ். அங்கதான் என் மேல அன்பு காட்டுறவங்க இருக்காங்க. உங்களுக்கு லெட்டர் எழுதாதவங்க கூட நண்பர்களா? ஒருவேளை அவங்க வீட்டுல கொஞ்சரு அவங்க எனக்கு லெட்டர் எழுதுறாங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? டாபி மேல நீங்க கோவப்படக்கூடாது சார். நண்பர்கள் எல்லாம் தன்னை மறந்துட்டதா ஹாரி பாட்டர் நினைச்சா திரும்பவும் நீங்க ஸ்கூலுக்கு போக மாட்டீங்கன்னு டாபி நினைச்சார் சார். அத மரியாதையா குடிங்க. டாபி திரும்பி வா இங்க. டாபி ப்ளீஸ் வேண்டாம். அப்படின்னா ஹாரி பாட்டர் ஸ்கூலுக்கு போகிறேன்னு என்கிட்ட சொல்லி ஆகணும். அது நடக்காது. ஹாக்வர்ட்ஸ் தான் என் உலகம். ஹாரி பாட்டரோட நன்மைக்காக இந்த வேலையை டாபி செஞ்சே ஆகணும். அங்க மாடு நடந்ததுன்னு அவ்வளவுதான். அவர் எழுந்து ஓடியே போயிட்டார். எல்லாம் மன்னிச்சிருங்க. அந்த பையனுக்கு மூளை குழம்பி இருக்கு. புது ஆளுக்கு வந்து அவனுக்கு பிடிக்காது. அது அவன மாடியில அடைச்சிருந்து. நீ அந்த ஸ்கூலுக்கு போகவே முடியாது. திரும்பவும் பைத்தியக்கார நண்பர்களை சந்திக்கணும்னு நினைக்கிறது நடக்க